இயேசு ஜீவிக்கிறார் சுவிசேஷ ட்ரஸ்ட் வழங்கும் ஜீவ வார்த்தைகள். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்து வரவேற்கிறோம். இயேசு ஜீவிக்கிறார் ஊழியத்தின் சார்பாக வெளியிடப்படுகிற ஜீவ வார்த்தைகள் இந்த நிகழ்ச்சியை காண வந்திருக்கிற உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பாருங்கள். அநேகங்களோடு தொடர்பு கொள்கிறீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்கு அறிமுகமான மற்றவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சிகளை நீங்கள் தெரியப்படுத்துங்கள். அது இன்னும் அநேகர் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு ஏதுவாகும். எப்பொழுதும் உங்களுக்காக தேவனுடைய வார்த்தையை வாசிக்கிறேன், கவனமாய் கேளுங்கள். இந்த நாளிலும் தோல்வியான வார்த்தை பேசக்கூடாது என்பதை குறித்த ஒரு தலைப்போடு உங்களோடு கர்த்தர் பேச வந்திருக்கிறார். மத்தேயு 16 அதிகாரம் 22 வசனம். ஆண்டவரே, இது உமக்கு நேரிடக்கூடாதே, இது உமக்கு சம்பவிப்பதில்லை என்று பேதுரு அவரை கடிந்து கொள்ள தொடங்கினான். பேதுரு இயேசுவை கடிந்து கொள்ளுகிறான். தோல்வியான வார்த்தை பேசாதே என்கிற தலைப்பிலாக கர்த்தருடைய வார்த்தை கேட்கிறோம். பேதுரு ஆண்டவரிடத்திலே சொல்லுகிற வார்த்தை கவனிங்கள். ஆண்டவரே, இது உமக்கு நேரிடக்கூடாது என்று சொல்லி அவரை கடிந்து கொள்கிறான். இனி நடக்க இருக்கிற சம்பவங்களை குறித்து, இனி செயல்பட இருக்கிறதான காரியங்களை குறித்து ஆண்டவர் இயேசு பேசிக்கொண்டிருக்கிறார். அப்படி பேசிக்கொண்டிருக்கிற அந்த நேரத்தில் பேதுரு ஆண்டவருக்கு ஒரு ஆலோசனை கொடுக்கிறவனாக இது உமக்கு நேரிடக்கூடாது என்று சொல்லி ஆண்டவரை கடிந்து கொள்கிற ஒரு வார்த்தையை நாம் அங்கே பார்க்கிறோம். ஆண்டவர் உடனே அவனை பார்த்து, எனக்கு பின்னாக போ சாத்தானே என்று சொல்கிறார். நீ எனக்கு இடரலா இருக்கிறாய் என்று சொல்கிறார். இன்றைக்கும் தேவனுடைய பிள்ளைகளாய் நீங்களும் நானும் ஜெயமுள்ள வெற்றி உள்ள வார்த்தை பேசத்தான் அழைக்கப்பட்டிருக்கும் ஒழிய தோல்வியான வார்த்தையை நாம் பேசவே கூடாது, பேசவே கூடாது. தோல்வியான வார்த்தை பேசுகிற ஒரு சிலரை குறித்து வேதாகமத்திலிருந்து நாம் வாசிக்க போகிறோம். நீங்களும் உங்களை ஆராய்ந்து பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. முதலாவது, ஒரு தவறான காரியத்தை நியாயப்படுத்தி பேசுவது தோல்வியான வார்த்தை. யோபின் புஸ்தகம் 19 அதிகாரம் 4 வசனத்தை வாசிப்போமானால் அங்கே இவ்விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. நான் தப்பி நடந்தது மெய்யானாலும் என் தப்பிதம் என்னோட தான் இருக்கிறது. நான் தப்பி நடந்தது மெய்யானாலும் என்று சொல்கிறார். அப்படியானால் நான் தவறு செய்தது உண்மைதான், தவறு செய்தது உண்மைதான் என்று சொன்ன உடனே அவர் என்ன செய்ய வேண்டும்? தன்னை திருத்த வேண்டும், தன்னை சரி பண்ண வேண்டும். அதுதான் நியாயம். ஆனால் அடுத்து அவர் சொல்லுகிறார், என் தப்பிதம் என்னோடு தான் இருக்கிறது என்று சொல்கிறார். இதை எதை காண்பிக்கிறது? பொதுவாக சில நபர்களிடத்தில் நாம் பேசினால், அண்ணே நீங்கள் இதை செய்ய தவறு, அக்கா நீங்கள் இப்படி சொல்லியிருக்கக்கூடாது. உடனே அவங்க சொல்வார்கள், ஆமாம் நான் செய்தது தவறு தான், அதுக்கு இப்போ என்ன செய்யணும்? இப்படி கேட்பார்கள். நான் செய்தது தவறு தான், நான் பேசினது தவறு தான் என்று சொன்ன உடனே அதை திருந்துவதற்கு வழி அவங்கள் பார்ப்பார்களானால் அவர்கள் வெற்றி வாழ்க்கை செய்ய ஆயத்தமாக இருக்கிறார்கள் என்று சொல்லி அர்த்தம். அதை விட்டு அவர்கள் பேசினதை விட இது ஒன்றும் மோசம் இல்லை, அவர்கள் பேசினதை விட இது ஒன்றும் அதிகம் இல்லை, இப்படி சொல்வார்கள் என்றால் தாங்கள் பேசின தவறை நியாயப்படுத்துகிறார்கள் என்று அர்த்தம். என்னைக்கு ஒரு விசுவாசி, ஒரு ஊழியக்காரன், ஒரு தேவனுடைய பிள்ளை யாரானாலும் சரி, தாங்கள் பேசின வார்த்தையை தவறு என்று அறிந்தும் அதை நியாயப்படுத்துவதற்கு பேச ஆரம்பிக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் வாயிலே தோல்வியான வார்த்தை இருக்கிறது என்று சொல்லி அர்த்தம். அதைத்தான் இங்கே நாம் வாசிக்கிறோம். நான் தப்பி நடந்தது மெய்யானாலும் என் தப்பிதம் என்னோடு தான் இருக்கிறது. தாவீதுடைய வாழ்க்கையை நீங்கள் பாருங்கள். தாவீது ஆண்டவருடைய வார்த்தையை மீறினவனாக ஜனங்களை தொகையிடுகிறான், எண்ணுகிறான். அது நிமித்தம் ஒரு அழிவு உண்டாகிறது. 70,000 பேர் மரித்து போகிறார். அந்த நேரத்தில் தாவீது கர்த்தரை நோக்கி சொன்ன காரியம் என்ன கவனிங்கள். 2 சாமுவேல் 24:17, ஆண்டவரே, நான் தான் பாவம் செய்தேன், இந்த ஆடுகள் என்ன செய்தது? இந்த ஜனங்களை நீர் கொண்டு விட்டீரே, நான் அல்வா பாவம் செய்தவன் என்று சொல்லி தன்னை உணர்கிற மனிதனை பார்க்கிறோம். அதுதான் வெற்றி வாழ்க்கையின் அனுபவம். தன்னை உணராதபடிக்கு, தவறுக்கு தன்னை அர்ப்பணிக்காதபடிக்கு அதை நியாயப்படுத்தி பேசுகிற வார்த்தை என்பது தோல்வியான வார்த்தை. இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு நேச பிள்ளைகளே, ஒருவேளை தவறு என்பது மனுஷனுடைய வாழ்க்கையில் இயல்பாக ஏற்படக்கூடிய ஒரு காரியமாக இருக்கிறது. ஏனென்றால் தவறு செய்யாத யாருமே இல்லை. ஆனால் நீ செய்த தவறு என்று சொல்லும் பொழுது
அதை ஒத்துக்கொண்டு திருந்தாதபடிக்கு அதை நியாயப்படுத்தி பேசுவீர்களானால், மற்றவர்கள் பேசுனதை விட இது மோசமல்ல என்று நீங்கள் சொல்வீர்களானால், உங்கள் வாயிலே தோல்வியான வார்த்தை இருக்கிறது என்பதை மறந்து போக வேண்டாம். ஆண்டவர் அதை வெறுக்கிறார். அவர் வெற்றியுள்ள வாழ்க்கை செய்யும்படி உங்களை அழைத்திருக்கிறபடினால் தோல்விக்காக இடம் கொடாதிருங்கள் என்றுதான் கர்த்தருடைய வார்த்தை அங்கே சொல்வதை நாம் அங்கே பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, இரண்டாவதாக எண்ணாகமம் 22ஆம் அதிகாரம் 34வது வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். பீலேயாம் சொல்கிறான், இப்போதும் உமது பார்வைக்கு இது தகாததா இருக்குமானால் நான் திரும்பி போய்விடுகிறேன். ஆண்டவர் பேலேயாமனுடைய வழி தனக்கு பிரியமில்லை என்கிறபடினால் கழுதையின் மூலமாக 3 விசை எச்சரிப்பு கொடுக்கிறார். இந்த 3 விசையும் அவன் மீறி மீறி போய் கொண்டிருக்கிறான். 3வது விசை கழுதை அடிக்கிறான், மிகுந்த கோபத்தோடு அடிக்கிறான். ஆண்டவர் கழுதையின் வாயை திறந்தார். கழுதை பேசுகிறது, எஜமானே, எத்தனை காலங்கள் உண்மை நான் சுமந்திருக்கிறேன், எப்போதாவது நான் இப்பொழுது இப்படி பண்ணினது உண்டானா என்று சொல்லி கேட்கிறார். அந்த கழுதை கேட்கும்போது அவன் என்ன சொல்லுறான் பாருங்கள், இப்போ மட்டும் என் கையில் ஒரு பட்டை இருக்குமானா உன்னை கொண்டு போட்டிருப்பேன். கொஞ்சமாவது அவனுக்கு உணர்வு இருக்கான்னு யோசித்து பாருங்க. இத்தனை வருஷம் நம்மை சுமந்த கழுதை, நம்மோடு இருக்கிற கழுதை, ஒரு நாள் நம்மகிட்ட பேசுனதில்லை. இன்னைக்கு இந்த கழுதை பேசுதை எப்படி இந்த கழுதை பேசுது? கொஞ்சம் யோசித்திருப்பானா? கொஞ்சமாவது உணர்வு இருந்திருக்குமானா? இந்த கழுதைக்கு மேலே அவ்வளோ கோபம் வராது. அவன் சொல்கிறான், பட்டை இருந்தால் உன்னை கொண்டு போட்டிருப்பேன். இந்த வார்த்தையில் கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கொஞ்சம் நீங்கள் யோசித்து பாருங்கள். ஆண்டவர் அவனுக்கு எதிரியாய் வருகிறார். அப்பொழுதுதான் அவன் சொல்லுகிறான், ஆண்டவரே, நீர் எனக்கு எதிரியாக வருகிறதை நான் அறியாதிருந்தேன் என்று சொன்னவன் அடுத்து சொல்கிறான், இப்பொழுது இது உமது பார்வைக்கு தகாததா இருக்குமானால் நான் திரும்பி போயிடுறேன். ஐயா கவனிங்க, தகாததா இருக்கிறதுனால தானே கர்த்தர் எதிரே வந்திருக்கிறாரு. நீ செய்கிறது சரியில்லை, உன்னுடைய காரியம் சரியில்லை, நீ பழகுகிற முறை சரியில்லை, அதனால தான் கர்த்தர் எதிரே வந்திருக்கிறார். அதனால உன் காரியம் வாய்க்கவில்லை, அதனால தான் உன்னுடைய காரியத்தில் தோல்வி. அதுதானே கர்த்தர் உன்னுடைய காரியத்தில் எதிராக வந்திருக்கிறார். அதுக்கு பிறகும் இது தகாததா இருக்குமானால் நான் திரும்பி போயிடுறேன்னு சொல்லி சொல்றது என்ன வார்த்தை? அது உணர்வற்ற வார்த்தைகள். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்க அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவன் திட்டமாக தெளிவாக உங்களோடு தான் பேசி கொண்டிருக்கிறார். எத்தனையோ சந்தர்ப்பங்களை நீங்கள் யோசிக்கிறீங்க, நான் ஆண்டவரை நேசிக்கிற, ஆண்டவருக்காய் கொடுக்கிற, ஆண்டவருடைய ஊழியத்தை செய்கிற மகன் தானே, கர்த்தரை நேசிக்கிற பிள்ளை தானே, ஏன் என் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட வேதனையான அனுபவங்கள் வருகிறது, தோல்விகள் வருகிறது, ஏன் நான் நஷ்டங்களை சந்திக்கிறேன் என்று சொல்லி பல சந்தர்ப்பங்கள் உங்கள் வாழ்க்கையிலே கேள்வி எழும்புறது அல்லவா? சற்று யோசித்து பாருங்கள். கர்த்தர் செய்ய வேண்டாம் என்று சொன்ன எதை நீங்கள் விரும்பி செய்திருக்கிறீர்கள்? அப்படி ஏதோ ஒரு காரியம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறபடினால தான் தேவனுடைய ஆசீர்வாதம் உங்கள் வாழ்க்கையில் இன்னும் தடையாய் நின்று கொண்டிருக்கிறது. எரேமியா 5:25 வாசிக்கிறோம், உங்கள் பாவங்கள் அக்கிரமங்கள் உங்களுக்கு நன்மையை வர ஒட்டாது இருக்கிறது என்று சொன்னால் நன்மை ஆயத்தமாக இருக்கிறது, ஆனால் அந்த நன்மை உங்களுக்கு கிடைக்காமற் பண்ணுகிறது. எது? உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற குறைவுகள், உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற தவறுகள், உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற மீறுதல்கள். இன்றைக்கு அந்த குறைவுகளை, அந்த மீறுதல்களை, அந்த தவறுகளை நீங்கள் சரி செய்வீர்களானால் தேவன் உங்களுக்காக ஆயத்தமாக்கின நன்மை உடனடியாக உங்களுக்கு கிடைக்கும். ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளாகிய தம்முடைய ஜனங்களை ஆசீர்வதிப்பதில் அவர் பிரியமாயிருக்கிறார். ஆசீர்வதிக்கிறவர் ஆசீர்வாதத்தோடு ஆயத்தமாயிருக்கிறார். ஆனால் பெற்றுக்கொள்ள வேண்டிய நீங்கள் உணர்வற்ற மனஸ்தாபத்தோடு கூட, இன்னும் தோல்வியான வார்த்தையோடு கூட நீங்கள் செயல்படுகிற அப்படினால தான் தேவன் ஆயத்தமாக்கின நன்மையை நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ள முடியாதபடி, உங்களுக்கு இந்த சொந்தமாக்கிக் கொள்ளாதபடிக்கு இன்னும் அதில் தாமதம் ஆகிக்கொண்டிருக்கிறது. இன்றைக்கு நீங்கள் மனம் திரும்பி உங்களை ஆண்டுடைய கருத்தில் அர்ப்பணித்து தேவனுடைய திட்டத்துக்கும் சித்தத்துக்கும் நீங்கள் இடம் குறிப்பீர்கள், ஆனால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட முடியும் என்பதில் சந்தேகமே இல்லை. தோல்வியான வார்த்தை பேசுவதை நிறுத்தி போடுங்கள். அது நிமித்தம் இன்னும் ஏன் ஆசீர்வாதத்தை நீங்கள் இழந்து போக வேண்டும்? இன்றைக்கு நீங்கள் மனம் திரும்புங்கள். மூன்றாவதாக, பலவீனப்படுத்துகிற வார்த்தை பேசாதிருங்கள். பலவீனப்படுத்துகிற வார்த்தையை
பேசாதிருங்கள். யாத்திராகமம் 4ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலே மோசே சொல்கிறதை பாருங்கள். ஆண்டவரே, நீர் அனுப்ப சித்தமாயிருக்கிற யாரையாகிலும் அனுப்பும் என்று சொல்கிறான். நீர் அனுப்ப சித்தமாயிருக்கிற யாரையாகிலும் அனுப்பும். மோசே நாட்களில் மோசே மட்டும்தான் இருந்தாரா? வேற ஆட்களே கிடையாதா? எத்தனையோ பேர் இருக்கிறாங்களே, யாரெல்லாமோ கர்த்தர் எழுப்பியிருக்கலாமே. அப்போ மோசே கர்த்தர் தேடுகிறார் என்றால் நீ எனக்கு வேண்டும் என்பதற்காகத்தான். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் குடும்பத்தில் எத்தனை பேர் இருக்கிறாங்க? உங்களை விட படித்தவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க? உங்களை விட அறிவாளிகள் எத்தனை பேர் இருக்கிறாங்க? உங்களை விட திறமசாலிகள் எத்தனை பேர் இருக்கிறாங்க? ஏன் அவங்களெல்லாம் கர்த்தர் எடுக்காம உங்களை எடுத்துக்கொண்டார்? அவங்களை எடுக்க கர்த்தருக்கு தெரியாமலா? இல்லை, நீங்கள் ஆண்டவருக்கு வேணும் என்பதற்காகத்தான். உங்களை கொண்டு இந்த காரியத்தை உங்களுடைய குடும்பத்தில், உங்களுடைய கிராமத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் திட்டம் வைத்ததுனால தான் உங்களை கர்த்தர் தெரிந்து கொண்டார். ஆனால் நீங்களோ மோசே சொன்னது போல, நீர் அனுப்ப சுத்தமாக இருக்கிற யாரையாகிலும் அனுப்பும். என்னையே ஆண்டவரை எடுத்தீங்க, எனக்கு ஏன் இந்த பிரச்சனை? நானும் ஆளை போல இருந்துட்டு போயிருப்பேனே. என் குடும்பத்தில் எத்தனை பேர் சாட்சியாக நின்றுட்டு போகிறாங்க, தன்னால் முடிஞ்சது செய்துட்டு போகிறாங்க. அதே போல் நானும் போயிருப்பேனே, எனக்கு இது தேவைதானா? இப்படி நீங்கள் புலம்பிக் கொண்டிருப்பது தோல்வியான வார்த்தை, தோல்வியான வார்த்தை. கர்த்தர் உங்களை ஒரு நோக்கத்தோடு தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆண்டவருடைய நோக்கம் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறும் பொழுது உங்களுடைய காரியம் ஜெயமாக இருக்கும். யோசேப்பு குடும்பத்திலே பிறந்ததிலே சிறியவன் தான். ஆனால் அவனுடைய வாழ்க்கையின் அனுபவத்தை கடைசி பகுதியை நீங்கள் பாருங்கள். ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்துக்கு வந்திருக்கிறான். அவ்வளோ பெரிய மேன்மை இந்த யோசேப்புக்கு எப்படி கிடைத்தது? தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம். அதே போல நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு பாத்திரம் என்பதை மறந்து போக வேண்டாம். தோல்வியான வார்த்தையை பேசாதீர்கள். இந்த மோசே சொன்னது போல, நீர் அனுப்ப சுத்தமாக இருக்கிற யாரையாகிலும் அனுப்புங்கள் என்று சொல்லாதீர்கள். இதே மோசே சொல்லுகிறார் யாத்திராகமம் 4:10, ஆண்டவரே, நான் திக்குவாயும் மந்த நாவும் உள்ளவன் என்று சொல்கிறான். நான் திக்குவாயும் மந்த நாவும் உள்ளவன் என்று சொல்கிறான். ஆனால் அதே மோசையை குறித்து அப்போஸ்தலர் நடபடி புத்தகத்தில் 7ஆவது அதிகாரம் 22வது வசனத்தில் நீங்கள் வாசிப்பீர்களானால், மோசே எகிப்தியருடைய சாஸ்திரங்களிலும் கற்பிக்கப்பட்டு வாக்கிலும் செய்கையிலும் வல்லவனானான். எகிப்தியருடைய சகல சாஸ்திரங்கள் கற்பிக்கப்பட்டு வாக்கிலும் செய்கையிலும் வல்லவனானான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ வாக்கிலும் செய்கையிலும் வல்லவனான மோசேத்தான் கர்த்தர் தேடினார். ஆனால் இப்போ அவன் சொல்லி கொண்டிருக்கிறான், நான் திக்குவாயும் மந்தனாவு, என்னால் முடியாது, யாரையாயிலும் அனுப்பும். இதுதான் தோல்வியான வார்த்தை. இந்த தோல்வியான வார்த்தையினாலே தேவன் உங்களுக்கு வைத்திருக்கிற நன்மையை நீங்கள் இழந்து போகாதிருங்கள். எப்பொழுதும் வெற்றியுள்ள வார்த்தை செய்யும்படி, ஜெயமான வார்த்தை செய்யும்படி நீங்களும் நானும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதுதான் தேவனுக்கு பிரியமானது. அதே தான் இந்த வார்த்தை சொல்வதை நாம் அங்கே பார்க்கிறோம். இந்த வார்த்தையில் கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பேதுரு சொன்னது போல ஆண்டவரை கடிந்து கொள்கிற ஒரு அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில் வேண்டாம். தோல்வியான வார்த்தை அது என்றுதான் கர்த்தருடைய வார்த்தை சொல்வதை பார்க்கிறோம். யோனா சொல்லுகிறார், தன்னுடைய தவறை நியாயப்படுத்தி பேசுகிறார். தவறை நியாயப்படுத்துவது தோல்வியான வார்த்தை. அதே போல உணர்வற்ற நிலையிலே கொண்டு வருவது தோல்வியான வார்த்தை. கடைசியாக பலவீனப்படுத்துகிற வார்த்தை தோல்வியான வார்த்தை. உங்களுடைய வாயின் வார்த்தை இவ்விதமாக இருக்கிறது. உன் வார்த்தையின்படி உனக்கு ஆக கடவுது என்பதை நாம் வேதத்தில் அறிந்திருக்கிறோம். அதே போல உங்களுடைய வார்த்தை எப்படிப்பட்டதாக இருக்கிறது? நாம் ஜெபிப்போமா? கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த நல்ல வேளைக்காய் ஸ்தோத்திரம். வெற்றி வார்த்தை பேசும்படி அழைக்கப்பட்டிருக்கிற இந்த அருமையான பிள்ளைகளும் கூட தங்கள் வாயின் வார்த்தையிலே வெற்றியோடு இருக்கிறார்களா, தோல்வியோடு இருக்கிறார்களா என்பதை உணர கர்த்தர் உதவி செய்திருக்கிறேன். தோல்வியான வார்த்தைகள் பேசினது போதும் ஆண்டவரே, இனியாவது அந்த அனுபவத்தை விட்டுவிட்டு வெற்றியுள்ள வார்த்தை பேசி நீர் ஆயத்தமாக்கின நன்மைகளை சுதந்திரித்துக் கொள்ள கர்த்தர் உதவி செய்வராக. நீரை பிடிச்ச கிருபைக்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய கிருபை பாதுகாக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மேலும் விவரங்களுக்கும் உங்கள் ஜெப தேவைகளுக்கும் நீங்கள் எங்களோடு தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: ஜான் எம் ஜெயராஜ், 123A, தோனாவூர் ரோட், மாவடி, நெல்லை மாவட்டம், தென்னிந்தியா 627107. செல்போன் 9443113292. இமெயில் yesujeevikirar@gmail.com. வெப்சைட் www.jesuslivesministries.org.